அதில் நெக்ஸ்ட்டு வந்து இதில் த்ரெட் ஒர்க்கு. நான் உங்களுக்கு ஒரு saree கலர் காமிச்சேன் இல்லையா த்ரெட்டு, ஸோ அதுதான் வந்து கலர். ஸோ எப்பயும் போல் நம்ம இது ரெண்டையும் லேயரை வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். சேம் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, எகெயின் கீழே எடுத்துகிட்டு வந்து லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச், எகெயின் மறுபடியும் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். அப்படியே நம்ம கொண்டுட்டு போகலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து மேலே வந்து பெருசாகவும் அகலமாகவும் கீழே வந்துட்டு குறுகலாகவும் அந்த ஸ்டோனுடைய பார்ட் வந்து சுற்றி குறுகலாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். பட் நான் வந்து நேராக இருக்கணும் ஸ்டிச்சஸ் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அதனால் ஹிடன் ஸ்டிச்சஸ் போடுவேன். ஹிடன் ஸ்டிச்சஸ்னால் கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து ஸ்டிச்சஸை போட்டுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எப்படி போடுறது அப்படிங்கிறது. நம்ம வந்து லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஷார்ட் ஸ்டிச் போட்டு இப்போ பக்கத்தில், அதாவது அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டி பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் அப்படி போடுறது மூலமாக அது ஹைட் ஆயிரும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அடுத்த ஸ்டிச் போடும்போது அந்த ஸ்டிச்சு வந்து பக்கத்தில் போட்டிருக்க தெரியாமல் ஹைட் ஆயிரும். ஸோ இதுதான் ஹிடன் ஸ்டிச் நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இது. ஸோ இது மேக்ஸிமம் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நிறைய ஸ்டிச்சஸ், ஃபில்லிங் ஸ்டிச்சஸில் வந்து நான் இது உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நான் மேக்ஸிமம் பீகாக்ஸுக்கோடைய ஹெட் பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அதனுடைய டிஸ்டன்ஸ் நான் விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் டிஸ்டன்ஸ் இல்லாமல் பக்கத்தில் வந்துட்டு குத்திக்குவோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு லேயருக்காக தான். இப்போ மறுபடியும் அது நம்ம அந்த பீடை தள்ளி நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம தேவையில்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ அந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் இப்போ குத்திக்கலாம். ஸோ சேம் இதே ஒர்க்கு தான் கண்டினியூ ஆகும். பார்க்குறதுக்கு எம்போசிங்காகவும் இருக்கும். பைப்பிங் த்ரெட் வைக்காமே நம்மளுக்கு லைட்டாக அந்த இடத்துல வந்துட்டு எம்போசிங்காக இருக்கும். இந்த மோட்டிஃபோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுமே. எகெயின் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இதோடைய ஒரு ஹாஃப் பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஃபுல்லாக போடுற மாதிரிக்கு காட்டுறேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ அப்படியே கீழ் லேயர் இருக்கு இல்லையா, அந்த ஹாஃபுடைய கீழ் போர்ஷன், ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதோடு அப்படியே ஜாயின் பண்ணி போட போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் சேம் ஒர்க்கு தான். லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ அதில் எந்த கன்ஃபியூசிங்கும் தேவையே கிடையாது. லைட்டாக நம்ம எம்போசிங்காகவும் சேம் டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பர்ஃபெக்டாக வரணும், ரொம்ப கிராஸாக வர வேணாம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் அந்த மாதிரி ஹிடன் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். சேம் தான். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ